அன்பார்ந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே மணவாளன் நீங்கள் இருக்கும்போது நாங்கள் உபவாசிக்க தேவையில்லை சுவாமி. எங்களுக்கு எந்த துன்பமும் நீர் கொடுக்க மாட்டீரப்பா. எங்கள் பாரங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்பா. உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் கடலூரில் ரயிலில் ஒரு பள்ளிக்கூடத்து வேன் இடிபட்டு பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள் அப்பா, ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் அப்பா. ஏன் இது நடந்தது என்று தெரியவில்லை, யார் காரணம் என்று தெரியவில்லை ஆண்டவரே. இரக்கம் காட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆசனிலே 50-60 பேர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. அதற்கு காரணம் ஆவியானவர் நீர் உணர்த்தியது கோவிட் ஷீல்டு என்று எனக்கு உணர்த்தினீர் அப்பா. என்ன காரணமோ எங்களுக்கு தெரியாது. இனி அந்த மாதிரி எங்கள் ஆசல் கர்நாடகாவிலே நடக்கக்கூடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு ஜனமும் இவர்களெல்லாம் இறந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதப்பா. எங்களை நீங்கள் உங்கள் இரத்த கோட்டையாலும் அக்னி ஜுவாலையாலும் ரட்சிக்கிறீரப்பா. உங்கள் நாமத்தை தரித்திருக்கிறதால் எங்களுக்கு கடைசி கால உபத்திரமும் இல்லை. ஆனால் ஆண்டவரே, எங்கள் கண் முன்னால் இறப்பவர்களை பார்த்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியாதப்பா. இந்த உபத்திரமெல்லாம் எங்கள் கண்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் ஆண்டவரே? ஓய்வு நாளே உமக்கு இல்லை என்று சொல்லுகிறீர். இந்த நாளிலும் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உபத்திரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவு செய்யும் ஆண்டவர், உங்கள் கோபாகனை இறங்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை இன்னல். காலையிலே தொலைபேசி எடுத்தால் வெறும் மோசமான சங்கதிகள் தான். கொலை கற்பழிப்பு இதே வந்து கொண்டிருக்கிறது. பாவம் நிறைந்த இந்த பூமியிலே நாங்கள் ஏன் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது அப்பா. உனக்கு ஊழியம் செய்து நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் கண் முன்னால் இதெல்லாம் வேண்டாம் சுவாமி. தயவு செய்யும், எங்கள் நாட்டை காப்பாற்றும். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களையும் காப்பாற்றும் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய சாயலில் படைத்தீர். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உன் கோபாகனை விழாமல் காத்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. நீங்கள் இந்த உலகத்திற்கு செய்யும் பாவம் உங்களால் பொறுக்க முடியாவிட்டால் நீங்கள் வந்து எங்களை அழைத்து போய்விடுங்கள் ஆண்டவரே. இந்த உபத்திரவம் எங்களால் தாங்க முடியவில்லை. மற்றவர்கள் சிந்தும் இரத்தத்தையும் கண்ணீரும் எங்களால் பார்க்க முடியவில்லை சுவாமி. தயவு செய்யும் ஆண்டவரே. தயவு